விவேகானந்த சூரையே சச்சி சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரணே. சபையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீமத் சுவாமி சர்வரூபான் மகாராஜ் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அதே போல சாரதா மிஷன் மாதாஜி அவர்களுக்கு எனக்கு நமஸ்காரம். வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இப்போதைய காலகட்டத்தில் யோகம் என்பது ஒரு மிகவும் பிரபலமான எல்லோராலும் பேசப்படுகிற ஒரு விஷயமாக வந்திருக்கிறது. யோகம் என்ற பெயரில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. பகவத்கீதையில கூட யோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோகம் யோகேஸ்வரா கிருஷ்ணாத் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணருக்கு யோகேஸ்வரர் என்ற பெயர். அதை விட சுவாமி விவேகானந்தர் கூட 4 விதமான யோகங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இனி எல்லாம் வேறு வேறு விதமான யோகங்கள். நாங்கள் இங்கே பார்ப்பது உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் உதவுகின்ற யோக ஆசனங்கள். யோக ஆசனம் என்பதுதான் அந்த முழு சொல்லு. நாம் சுருக்கமாக யோகம் யோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சாதாரண உடல் பயிற்சிக்கும் யோகாசனத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. சாதாரண உடற்பயிற்சி தசை நார்களுக்கு வலுவை கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனால் உடம்பு முழுவதையும் ஒரு முழுமையாக எடுத்து பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்று ஆங்கிலம் சொல்கிறார்கள். உடல் மனம் என்ற எல்லாத்தையும் சேர்த்து பயிற்சி கொடுப்பதுதான் யோகாசனங்கள். இது பண்டை காலத்திலிருந்து எங்களுக்கு முன்னோரால் கொடுக்கப்பட்டு வந்த ஒரு கலை. இந்த யோகாசனங்கள் மூலமாக பல நோய்களை நாங்கள் குணப்படுத்தலாம். இன்னும் சில நோய்களை நாங்கள் வராமல் தடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இளமையுடன் நீண்ட காலம் வாழ்வதற்கு இந்த யோகாசனங்கள் உதவி செய்கின்றன. முக்கியமாக மன ஒருமைப்பாட்டை விரும்புபவர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு இந்த யோகாசனங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்கின்றன. ஆனால் எந்த கலையை போல இதை இந்த புத்தகங்களை வாசித்து பயிலுவதற்காக அந்த கலையில் படித்தறிந்த ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வதுதான் நல்லது. இதனால் நீங்கள் தவறுகள் எதுவும் இல்லாமல் அந்த யோகாசனத்தை செய்ய முடியும். இப்போது யோகம் என்ற பெயரில் எத்தனையோ நடந்து கொண்டு வருகின்றன. அவற்றில் சிலவற்றை நாங்கள் நம்பவும் முடியாது. எனவே உண்மையான யோகாசனங்கள் எவை என்பது தெரிந்து கொண்டு தேவையில்லாதவற்றை கலைந்து, அதாவது குற்றம் கலைந்து குணமடைந்து கொள்வதே கற்றறிந்த மாந்தர் கடன் என்பதை இந்த யோக விஷயத்தில் கூட மாணவர்களும் பெற்றோரும் பெரியவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாகரத்னம் யோகா சென்டர் கடந்த 19 ஆண்டுகளாக இந்த நிலையத்தை நிர்வகித்து வருகிறது. எந்த நிறுவனத்தையாக இருந்தாலும் நீண்ட காலம் தொடர்ந்து நிகழ்த்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது செய்தவர்களுக்கு தான் தெரியும். பலர் தொடங்குவார்கள், இடையில விட்டு விடுவார்கள்.
ஆனால் விடாமுயற்சியுடன் மிகவும் சிறப்பாக வளர்ந்திருக்கிற இந்த யோக சென்டர் மேல் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.